ஹாய், நான் உங்கள் பவானி கோபி. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் சமைச்சோம் அப்படின்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஆனுவல் டேக்கு முன்னாடி ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நம்மளோட ஸ்ட்ரீட்லேயே சுண்ணாம்பு பொடியெலாம் வச்சு அளந்து அதுக்கேற்ற மாதிரி கோடெல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு ரன்னிங் ரேஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து 4 பேர் போயிட்டு அங்கே லாஸ்ட்டில் வந்து 4 பேர் வந்து நிற்கிற மாதிரி அவங்கள போய் அவங்க தொட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் இந்த கேம் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் பொழுது போயிட்டு இருட்டாகவே ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணோன்னே சின்ன பசங்களுக்கெலாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே வெளிச்சமாக இருந்தது. அப்புறம் அப்படியே பொழுது போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 3/4 கேம் கிட்ட ஒரு 10 மணி வரைக்குமாவது போயிட்டு இருந்தது. எல்லா கேம்ஸுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ரன்னிங் ரேஸு, சின்ன பசங்களுக்கும் ரன்னிங் ரேஸு, அப்புறமா லெமன் வித் ஸ்பூனு, நிறைய கேம்ஸ் இருந்தது. எல்லாமே என்ஜாய் பண்ணோம். எல்லாமே வாசலில் உட்காந்துட்டு பக்கத்தில் எல்லாருமே உட்காந்து டீ போட்டுலாம் குடிச்சிக்கிட்டு நல்லா இருந்தது இந்த கேம்ஸ் பார்க்குறதுக்கு. நம்ம சின்ன வயசில் வந்து கேம்ஸு இதெல்லாம் ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடையாது. ஆனால் பண்ணுறாங்கன்னா அதை பார்க்க பிடிக்கும். உட்காந்து நான் பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே வந்து பசங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம கவின் கூட ரன்னிங் ரேஸு, லெமன் வித் ஸ்பூன் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்ன ப்ரைஸ்ன்னு நமக்கு தெரியல. ப்ரைஸ் வாங்கும் போது தான் நமக்கே தெரியும். இது வந்து எப்படி வச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 செட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் 2 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த செட்டில் 2 பேர் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக சேர்த்து மறுபடியும் ஓட விட்டு அதுலேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த கேம் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு ரவுண்டில் வந்து இந்த பால்ஸ் வச்சுட்டு இங்கேருந்து இந்த பால் அங்கே ஒவ்வொன்றா கொண்டு போய் அங்கே சேர்க்கணும். அது மாதிரி யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அது ஒரு கேம் இருந்தது. அதுக்கப்புறமா பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு தண்ணி அங்கேருந்து கையிலேயே அள்ளிட்டு வந்து விடுவாங்கள்ல, அந்த கேமும் இருந்தது. அந்த கேம் நான் எடுக்கல வீடியோவை, அப்போ எடுக்காமல் விட்டுட்ருக்கேன். இந்த இது வந்து த்ரெட்டு, இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பக்கம் நூல் கட்டிட்டு உள்ளே நம்ம துணி தைக்கிற நூல் இருக்குல்ல, அதை வந்து விட்டுட்டாங்க. அந்த நூலை இப்போ நிறைய வீடியோஸ்லலாம் இந்த கேம்ஸ் பார்த்துட்ருக்கேன். எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிது. அந்த நூலை வேகமாக இழுக்கணும். என்ன ஒன்று குழந்தைங்கிட்ட கொடுக்குறோம், கையில் பட்டுருமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அவங்க நல்லா உஷாராக கையிலையே சுற்றிக்கிட்டு அழகாக வந்து அந்த நூலை வந்து எடுத்து அந்த கேமை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வின் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு மெடலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். நம்ம டியூஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் நன்மங்கலம் உள்ள கம்பர் ஸ்ட்ரீட் லாஸ்ட்டில் இருக்குது. கூகுள்லேயும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம பசங்களுக்கு ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக வேணும். அவங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம பண்ணணும்னா இந்த டியூஷனை நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோடு நம்ம வரப்போம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.